அனைவருக்கும் வணக்கம் மற்றும் வாழ்க வளமுடன். நம்ம இந்த பதிவில் தஞ்சாவூர் பெயிண்டிங் போர்டில் வந்து எப்படி ஈக்குவலாக மார்ஜின் எடுக்கிறது, அந்த மார்ஜின் எடுத்து நம்ம போடக்கூடிய பெயிண்டிங் கரெக்டாக ஃப்ரேமில் ஈவனாக எப்படி செட் ஆகிற மாதிரி நம்ம பெயிண்டிங்லேயே ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படின்றத நம்ம இந்த பகுதியில் பார்க்குறோங்க. இந்த மாதிரி டெக்னிக்ஸ் டிப்ஸ்லாம் வந்து எவ்வளோ நம்ம பே பண்ணி போனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தர மாட்டாங்க. மேபி அவங்களுக்கே வந்து கூட அதை சொல்ல தெரியாமல் இருக்கலாம், சொல்லி கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. என்னோட கருத்து என்னென்னா, முதலில் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் சாதாரண ஒரு விஷயமா இருந்தாலும் கூட வந்து நான் எனக்கு தெரிஞ்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? அதே போல் வீடியோட எண்டில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அல்லது முக்கியமான விஷயம் வந்து உங்கள் கூட ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு ரொம்ப முக்கியமாங்கிறது பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? வாங்க இப்போ நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். மார்ஜின் வந்து சில சமயம் நம்ம போர்டு வந்து கொஞ்சம் கிராஸாக இருந்துட்டாலோ இல்லை ஒரு பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இப்போ பார்த்திங்கன்னா கீழே தெரியும், லெஃப்ட் கார்னரில் இந்த போர்ட்லேயே கொஞ்சம் பிசுறு வந்து எக்ஸ்ட்ரா தெரியுது. அந்த மாதிரி கொஞ்சம் சைஸ் வந்து மாறி அங்கங்கே மட்டும் தெரிஞ்சுது அப்படின்னாலும் நம்ம நார்மலாக கார்னர்லேருந்து 1/2 இன்ச் வந்து வச்சு அளவெடுத்து நம்ம மார்ஜின் போட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்க அந்த நம்மளோட பெயிண்டிங் பண்ணக்கூடிய ஸ்பேஸில் கிடைக்கக்கூடிய அந்த ஸ்கொயரோ ரெக்டாங்கிளோ வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகிடும், கொஞ்சம் கோணலாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு ஸ்கெட்ச் வரைகிறப்ப ஈக்குவலாக நம்ம ஏதாவது வரைய ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கம் டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா நம்ம மார்ஜினை வந்து அவுட்டர் சைடு வந்து இன்ச்சஸ் எடுத்து மெஷர் பண்ணி போடாமல் சென்டர் பாயிண்ட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். சென்டர் பாயிண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஈக்குவல் ஸ்பேஸ் விட்டு சென்டர் பாயிண்ட் எடுத்து ப்ளஸ் மாதிரி, அதாவது ஹரிசாண்டலாகவும் சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கணும், வேர்ட்டிக்கலாகவும் சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ப்ளஸ் மாதிரி வரக்கூடிய அந்த சென்டர் லைன்ஸ் ரெண்டையும் போட்டுட்டோம் அப்படின்னா அதில் இருந்து இப்போது ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் சைடு மார்ஜின் எடுக்கிறோம் அப்படின்னா கீழையும் மேலேயும் சேம் அளவு நம்ம கொடுக்கணும். சென்டர் லைன்லேருந்து மேலே 4 இன்ச்சு விடுறோம் அப்படின்னா அதே சென்டர் லைன்லேருந்து கீழே 4 இன்ச்சு விடணும். அந்த மாதிரி ஈக்குவலாக ஸ்பேஸை விட்டு நம்ம ரிமைனிங் ஸ்பேஸில் அந்த 1/2 இன்ச்சு வரதுக்கு எவ்வளோ விடணுங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம மார்ஜின் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ நான் போட்டிருக்க மார்ஜின்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி 1/2 இன்ச்சு விடணும். பட் நான் வந்து 1/2 இன்ச்சை வெளி சைடு எட்ஜஸ்லேருந்து நான் வந்து அவுட்டர் எட்ஜிலேருந்து எடுக்கலை. இப்போ சென்டரில் இருந்து நான் வந்து தள்ளிவிட்டு அந்த 1/2 எட்ஜை வந்து நான் 1/2 இன்ச்சை வந்து நான் விட்டுருக்கேன். அந்த இடத்துல இப்படி சென்டர் லைன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து வெர்டிக்கலாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ஹரிசாண்டலாக போடுறதுக்கு சென்டர் லைன் எடுக்கிறேன். சென்டர் லைன் எடுத்துகிட்டு சென்டர் லைன் போட்டுட்டு சென்டர் லைனுக்கு லெஃப்ட்டும் ரைட்டும் எவ்வளோ ஸ்பேஸ் விடணும் அப்படின்றத நான் பார்க்க போகிறேன். ஈக்குவலாக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு ரிமைனிங்கை அப்படியே கட் பண்ணி விட்ருவேன். அது வந்து அந்த 1/2 இன்ச்சுக்கு 1 mm கூட குறைய எவ்வளோ வேணா இருக்கலாம். இப்போ நான் பர்ஃபெக்டாக 1/2 இன்ச்சு வச்சு எடுக்கணும்னு நினைத்தோன்னா உள்ளே நமக்கு சைஸ் மாறிடும். ஸோ 1 mm 2 mm வரைக்கும் வந்து கூட குறைய வரலாம். அதில் வந்து நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை அங்கே கொண்டு போய் விட்டுறலாம் வெளியே. அது வந்து நமக்கு ஃப்ரேமிங்குள்ளே போயிடும். சப்போஸ் போர்டு கொஞ்சம் கோணலாக இருந்தாலும் நம்மளோட பெயிண்டிங் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக நல்லா கவரிங்காக கிடச்சிரும். ஃப்ரேம் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்கான ஒரு ஒர்க் கிடைக்கும் நமக்கு. ஃப்ரேம் பண்ணிவிட்டு நம்ம பார்க்குறப்ப நம்மளோட ஒர்க் வந்து ஃபுல்லாக நமக்கு ஃப்ரேம்க்கு இன்சைடு வந்து நமக்கு கவர் ஆகி ஃபுல்லாக நமக்கு அவுட்புட்டு கிடைக்கும். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம்லேருந்து நம்ம போட்டிருக்க பெயிண்டிங் வந்து லைட்டாக கோணலாக இருக்கிற மாதிரியோ லைட்டாக உள்ளே போன மாதிரியோ இல்லை ரொம்ப ஒரு பக்கம் மட்டும் வெளியே வந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்ஸ் ஆகி நமக்கு தெரியும். அது வந்து ஃப்ரேம் பண்ணுறப்ப தான் நமக்கு தெரியும். போர்டை போட்டுட்ருக்க வரைக்கும் நமக்கு முடிச்சிற வரைக்கும் எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த மாதிரி வந்து இதை உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட பார்த்தோம் அப்படின்னா எப்படி இதில் வந்து மண்டபம் வரையலாம் அப்படின்றதையும் நான் செய்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ மார்ஜின் போட்டு முடிச்சாச்சு. மார்ஜின் வந்து ஈக்குவலாக இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போது வந்து மண்டபம் ஸ்டார்ட் பண்ணலாம். மண்டபத்துக்கும் அதே போல் நம்ம ஒரு சைடு என்ன மெஷர்மெண்ட் கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து ஸ்கேலை 2 பக்கமும் வச்சு நம்ம அதை வந்து கரெக்டாக பண்ணணும். இப்போ வந்து நான் மண்டபம் பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து எவ்வளோ ஹைட் எடுத்துருக்கணும் அதே ஹைட் வந்து இங்கேயும் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே போல் 2 பக்கமும் ஈக்குவலாக வர மாதிரி ஸ்கேலை வந்து வச்சுட்டு நம்ம லைன் போட்டோம் அப்படின்னா அந்த லைன் பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கம் ஏறி இறங்கி வராமல் ஈக்குவலாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து பேஸ் லைனை கொடுத்துக்கலாம் மண்டபத்துக்கு. அதாவது அந்த பில்லர் மேலே வரக்கூடிய ஒரு பகுதி பில்லர் வந்து இதுக்கு கீழே வரும், இதுக்கு மேலே வந்து மண்டபம். அந்த மண்டபம் போடுறப்பையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன போட போகிறோங்கிறதுல தெளிவாக இருக்கணும். எத்தனை லேயர் கொடுக்குறோங்கிறதுலையும் கரெக்டாக இருக்கணும். நம்ம லேயர்ஸ் கொடுக்குறப்ப இன்சைடு இருந்து ஆரம்பிக்கணும். வெளியே இருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கிராஸ் ஆகும் லைன். ஸோ நம்ம அந்த மாதிரி போடக்கூடாது. இப்போ இன்சைட் லேயர் தான் வந்து ஃபஸ்ட்டு போடணும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நான் போட்டுட்ருக்கேன்ல, இந்த லேயரை வந்து ஃபஸ்ட்டு போடணும்.
அதுக்கு நம்ம மேலேருந்து டாட் வச்சுக்கணும். நம்ம எத்தனை லேயர் கொடுக்க போகிறோங்கிறதுல ஃபஸ்ட்டு நம்ம கிளியராக இருக்கும் அப்படின்னா அத்தனை ஸ்பேஸிங் விட்டு சென்டர் லைனில் இந்த இடத்துல பாயிண்ட் வச்சுக்கணும். பாயிண்ட் வச்சுட்டு இப்போ 2 கொடுக்க போகிறதுனால நான் 3 பாயிண்ட் வச்சுருக்கேன். அதுவே நீங்கள் 3 கொடுக்க போகிறதா இருந்தால் 4 பாயிண்ட் வைக்கணும். இல்லை 1 போதுன்னா 2 பாயிண்ட்டோடு நிறுத்திக்கலாம். அந்த மாதிரி ஈக்குவலாக பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம கீழே இன்சைட்லேருந்து நம்ம கொடுத்துட்டே மேலே போயிட்டே இருக்கணும் லேயர்ஸ். அந்த மாதிரி போட்டோம். அதே போல் இந்த பில்லர் மேலேயும் அந்த டாட்ஸை வச்சுக்கணும். சென்டர் லைனில் மேலே என்ன வைக்கிறோமோ அதையே இந்த பில்லர் மேலேயும் அந்த டாட்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணி போடுறதுக்கு வந்து ரொம்ப எளிமையாக கிடைக்கும் மண்டபம். அப்படி இல்லைனா நம்ம வெளியே இருந்து மேல் பக்கம் வந்து போட்டு வரோம் இல்லை அப்படின்னா நமக்கு அந்த ஷேப்ஸ் வந்து அன்ஈவனாக கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு அது அழகாக அம்சமாக அமையாது. ஒரு மாதிரி வந்து ஒரு நீட்னஸாக நமக்கு கிடைக்காது. அவுட்புட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக நல்லாவே இருக்காது. அது அந்த மாதிரி போடக்கூடாது. இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ பில்லரோட பகுதியை நம்ம போட்டுக்கலாம். பில்லர்லேயும் வந்து ஒரு சின்ன டிசைன், அதாவது ஒரு கர்வ் போட்டுட்டு அந்த ஒரு சுள்ள டிசைன் மாதிரி வந்துட்டு அதில் ஒரு சின்ன சுழி கொடுத்து அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து திரும்ப ஒரு பெட்டன் மாதிரி க்ளோஸ் பண்ணிட போகிறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பில்லர் வந்து அந்த கீழே இறக்கிக்கலாம். இறக்கிட்டு கீழே வந்து பேஸ் வேணும்னா ஏதாவது ஒரு சின்ன டிசைன் கொடுத்துக்கலாம். அது டிசைன்ஸ்லாம் வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி, நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம், நிறைய இடத்துல என்ன நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கோமோ அதை வச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துக்கலாம். இதே போல் இப்போ இந்த பக்கம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஈக்குவலாக வந்து லெஃப்ட் சைடு நம்ம எப்படி கொடுத்துருக்கோமோ அதே போல் ரைட் சைடு நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு ஈக்குவலாக கிடைக்கணுன்றதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இது நீங்கள் ட்ரேசிங் பேப்பர் பண்ணி ட்ரேஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். ஆனால் அந்த ட்ரேஸ் பண்ணுறதுக்கும் வந்து நம்ம ரொம்ப கவனமாக பண்ணணும். ஒரு நூல் மாற்றி வச்சுட்டோம் அப்படின்னா கூட அந்த ஸ்கெட்ச் அப்படியே வந்து மூவ் ஆகி தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு நூல் மாற்றி வச்சுட்டா கூட தெரிஞ்சிடும். அதை விட என்ன கேட்டால் வரைகிறது ரொம்ப பெஸ்ட்டு. அது வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும். இதே போல் மெஷர்மெண்ட் நான் ஏற்கனவே மண்டபம் பற்றி உங்களுக்கு கார்னர் பேட்டர்ன் சொல்லி கொடுத்துருப்பேன். அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து கொடுக்குறதுன்னு சொன்னேன். அதே போல் தான் சென்ட்ரல் லைன்லேருந்து இந்த பக்கம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி நம்ம அந்த ஃபஸ்ட்டு கர்வ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அதே டிஸ்டன்ஸை வந்து அந்த இடத்துல பாயிண்ட் பண்ணிக்க போகிறோம். ஹரிசாண்டலாகவும் பாயிண்ட் பண்ணிக்கணும், வெர்டிக்கலாகவும் பாயிண்ட் பண்ணிக்கணும். எத்தனை இன்ச்சு அல்ல சென்டிமீட்டர் நீங்கள் இதில் எடுக்கிறீங்களோ அதுக்கு வந்து ஈக்குவலாக 2 பக்கமும் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு அந்த லைனை இன்னர் லைனை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு மேலே அதே போல் அந்த செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் கொடுத்துட்டோம்னா நமக்கு ஈக்குவலாக நமக்கு கிடச்சிரும். அந்த பில்லர்லேயும் அந்த பாயிண்ட்ஸ் வைக்கணும், மேலேயும் அந்த பாயிண்ட்ஸ் வைக்கணும். வச்சுட்டு நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பக்காவாக கிடைக்கும். இப்போது நீங்கள் ஸ்கெட்சை போட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கமும் ஈக்குவலாக ரொம்ப அழகான ஒரு ஸ்கெட்ச் கிடைக்குங்க. இப்போ மார்ஜின் நம்ம எப்படி கரெக்டாக போடுறதுங்கிறது இந்த பதிவில் பார்த்துருக்கோம். மண்டபமும் எப்படி வந்து ஸ்ட்ரைட்டாக போடுறது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த மெஷர்மெண்ட் டெக்னிக் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸ்லேயும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள், மறக்காமல் பதிய வைங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க ஃபுல் பாடி மெஷர்மெண்ட் வந்து லக்ஷ்மிக்கு அம்மனுக்கு போட்டு காட்டுங்க, விநாயகருக்கு போட்டு காட்டுங்க, நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நான் ஃபுல் பாடி மெஷர்மெண்ட் வந்து இன்ன வரைக்கும் ஏன் கொடுக்கல அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறமா நான் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. என்னோட டார்கெட் பார்த்திங்கன்னா 3 மந்த்து. நான் ஜூன் 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வரைக்கும் வந்து ஆகஸ்ட் 14 வரைக்கும் ஆயிடுச்சுங்க. விநாயகரோட பென்சில் ஸ்கெட்ச் கலரிங்லேருந்து ஜூன் 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேங்க. டெய்லி கண்டென்ட் மிஸ் பண்ணாமல் அன்னையிலேருந்து கொடுத்துட்ருக்கேன். என்னோட டார்கெட் 3 மந்த்து. செப்டம்பர் 7ஓட வந்து அந்த டார்கெட் முடியுது. அதுக்குள்ளே 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அது உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இல்லாமல் நடக்காதுங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 1000 ரீச் ஆன உடனே வந்து பாடி மெஷர்மெண்ட் வீடியோ தான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தாஞ்சூர் பெயிண்டிங் லேர்ன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம விருப்பப்பட்ட சாமியை வந்து கண்டிப்பாக பாடி மெஷர்மெண்ட்டில் வந்து நம்ம நினச்ச மாதிரி போட்டுக்கிறதுக்கு எளிமையாக எந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்றதோட நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிளியராக வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதுக்கு இப்போவே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்கதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற புதிய வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் வீடியோஸை பார்க்க முடியும். சரிங்களா? அடுத்த பதிவில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஆர்ட் ஒர்க்கோட நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி மற்றும் வாழ்க வளமுடன்.